ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வீட்டு குட்டீஸ் நம்ம ஊர் பொங்கலுக்கு ஆடின டான்ஸும் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் இருந்தோம். இப்போ சொந்த ஊர் அருப்புக்கோட்டைக்கே வந்தாச்சு. ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஊர் பொங்கலில் கரகம் எடுக்கிறதுக்காக தான் அன்றைக்கி வாழவந்தம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். இது வந்து டியூஸ்டே நடக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான மழை, ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. கரண்ட்டு வேறு இல்லை எந்த இடத்துலையுமே. கரகம் வந்து அலங்காரம் பண்ணி கொடுக்கறது என்னோடய மாமனார் தான். போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் அந்த கோவிலேருந்து நாங்கள் சாமி கும்பிட்ற இடம் வரைக்கும் கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ 2 வருஷமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால அதை வந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லி வச்சுருக்கோம். அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் செய்யணுங்கிறது அவருக்கு ஆசை, உடல் வந்து ஒத்துழைக்கலை அதுங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் நாங்கள் வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதுவே வந்து அவருக்கு கோவம், என்னை வந்து இப்படி எடுக்க விடாமல் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக, அவ்வளோ பக்தியாக, அவ்வளோ இதுவாக பண்ணுவாங்க. அதனால் தொடர்ச்சியாக இவ்வளோ வருஷம் பண்ணிவிட்டு இப்போ நம்மளால் பண்ண முடியலேங்கிற ஒரு வருத்தம், சின்ன வருத்தம் அவருக்கு எப்போவுமே இருக்கும். இது திடீர்னு அன்றைக்கி ஈவினிங் வந்து சரியான மழை அருப்புக்கோட்டையில், நல்ல தண்ணி ரோடு ஃபுல்லாக இருந்தாலுமே கரகம் வந்து சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் ஊர்லலாம் பொங்கல் திருவிழா அப்போது இந்த மாதிரி கரகம் எடுக்கிற விசேஷம்லாம் நடக்குமா, எப்படி நடக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் எல்லா கோவில்லையுமே இந்த மாதிரி வாழவந்தம்மன் கோவிலுக்கு வந்து தான் கரகம் எடுத்துகிட்டு எல்லா கோவிலுக்கும் கொண்டு போவாங்க. மழை பெஞ்சிட்டு இருந்தனால ஃபஸ்ட்டு கூட்டமே வரல. டைம் ஆக கொஞ்சம் மழை நின்ன பிறகுமே எல்லாருமே வந்துட்டாங்க கோவிலுக்கு. எங்களோட பொங்கல் திருவிழாவில் இதுதான் வந்து முக்கியமான நிகழ்ச்சி, கரகம் எடுக்கிறது தான். சவுண்டம்மன் கோவில் திருவிழாங்கிறனால பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கத்தி போட்டுகிட்டே தான் வருவாங்க. போன வருஷமும் இந்த வருஷமும் கரகம் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் எனக்கு மாமா தான் வேணும், எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களுமே. இந்த மாதிரி கரகம் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா தீவிரமாக 48 டேஸ் வந்து விரதம் இருப்பாங்க. செப்பல் போடாமல், போர்வை தலகாணி இல்லாமல் தூங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எந்த வீட்லேயும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஏன்னா இது அவ்வளோ பெரிய சாமி காரியம், இதை வந்து நல்லபடியாக செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக விரதம் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் மாமாவுமே அப்படி தான். எங்கள் மாமனார் வந்து நிறைய வருஷம் இந்த வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுனால அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொன்னதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தலையில் வந்து தூக்கி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் இருக்குமா, உடம்பே வந்து அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம நடந்து வரும்போது எவ்வளோ கூட்டம் இருக்குதோ, எவ்வளோ சத்தம் இருக்குதோ எதுவுமே கேட்காதான். ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலேருந்து நாங்கள் சாமி கும்பிட்ற இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் கையில் வந்து பிடிக்காம தான் நடந்து வருவாங்க. ஒவ்வொரு வருஷமுமே பார்த்திங்கன்னா இந்த திருவிழா தான் எங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷம்னே சொல்லலாம். ரொம்ப எல்லாருமே இன்வால்வ்டாக, இன்ட்ரெஸ்டடாக அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவோம் பொங்கலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடிலாம் 3 நாள் நடக்கும், இப்போலாம் 5 டேஸ் நடக்குது. ஸோ 5 நாளும் அந்த ஒரு வாரமே பார்த்திங்கன்னா ரொம்பவே திருவிழா தான், சூப்பராக இருக்கும். வீட்லேயும் எல்லாருமே கெஸ்ட் எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். கரகம் தூக்கி தலையில் வச்ச உடனே திரும்பி பார்த்தா ஃபுல் கூட்டமும் இங்கே தான் இருக்குது கோவிலில். ஏன்னா முதல்ல கூட்டமே இல்லை, மழை பெஞ்சனால. மழை நின்ன உடனே எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. ஃபுல் ஊருமே இங்கே இந்த கோவிலில் தான் இருந்தது. அதே மாதிரி எல்லாருமே கரகம் பின்னாடி இங்கேருந்து நம்ம சாமி கும்பிட்ற இடம் வரைக்கும் நடந்து தான் போவோம். மாமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தலையில் வந்து கரகத்தை தூக்கி வச்சாங்க. மாமா சொன்னாங்க, கரகத்தை கையில் தூக்கும்போது எனக்கு அப்போ அவ்வளோ பவர் தெரிஞ்சது, என்னால் என் உடம்பு வந்து தாங்கவே இல்லை, அதுக்கு அவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் தலையில் வச்ச பிறகு அவர் கொஞ்சம் அதை சரி பண்ணிட்டு தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ காட்டுறாங்க பார்த்திங்கன்னா அந்த சூடத்தட்டு, இதுதான் நான் இங்கே நடக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்து அங்கே வந்து முடிக்கிற வரைக்குமே இதை காட்டிகிட்டே தான் வருவாங்க. இந்த ஒரு தீபம் மட்டும்தான் கண்ணுக்கே தெரியும், வேறு எந்த சவுண்டும் கேட்காது, வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க மாமா. இப்போது வாழவந்தம்மன் கோவிலேருந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. கரகம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் கரகம் கூட நடந்து போகலை. நான் ரோடு எல்லாமே ஃபுல்லாக தண்ணி, இந்த குட்டீஸை கூப்பிட்டுட்டு போக முடியாதுங்கிறனால நான் பைக்கில் வந்து குட்டீஸை 2 பேரும் கூட்டிகிட்டு நான் முன்னாடி அங்கே கோவிலுக்கு போய் நின்றுட்டோம்.
கரகம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா தினை மாவு சேர்க்கறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த மாவு சேர்ப்பாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட போயிருந்தோம். கரகம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி முளைப்பாரி 2 தாய் முளைப்பாரி வளர்ப்பாங்க. அதையுமே கொண்டு வந்து சாமி பக்கத்தில் வச்சுருவாங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது இந்த வாட்டி முளைப்பாரியும். அதே மாதிரி ஃபஸ்ட் டே வந்து அன்னைக்கு இருந்தே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடும். டியூஸ்டே வந்து ஆடலும் பாடலும் தான் நடந்தது. அன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருந்தேன். நிறைய புது புது நிகழ்ச்சியெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். ஆனால் சீக்கிரமே முடிச்சுட்டாங்க 11 o'clockலாம். நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக உட்காந்து கத்திட்டே பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக உட்காந்து பார்த்தோம். நம்ம குட்டீஸ்க்கும் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமு. விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஊர் ஃபுல்லாமே இந்த மாதிரி ரோட்டில் தான் சேர் போட்டு எல்லாருமே பந்தல் போட்டு உட்காந்து பார்த்துட்ருப்போம். இப்போ நம்ம குட்டீஸோட டான்ஸ் பாருங்கள்.
குட்டீஸ் டான்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாங் வந்து நாங்களாக தான் ஃப்யூஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்களாக தனித்தனியாக தான் நான் எடுத்து செப்பரேட் பண்ணி சேர்த்து இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்யூமும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குட்டீஸ் எல்லாருக்குமே. டான்ஸ் வந்து குட்டீஸோட டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே நடக்கும். அடுத்து தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி திருவிழா. ஆருக்கு இது தான் ஃபஸ்ட் டைமு. நான் எப்படி தூக்குவாளோ அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் தூக்கிட்டு வந்துட்டா. அத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த முளைப்பாரி வளர்க்குற வேலை தான் வருஷம் வருஷம் பார்ப்பாங்க. ஸோ இந்த வருஷமுமே அவங்க தான் ஒரு 5 லேடிஸ் சேர்ந்து தான் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. முளைப்பாரி எல்லாருமே சேர்ந்து கும்மி அடிச்சுட்ருக்கோம். ஒரு இடத்துலேருந்து எல்லா தெருவுக்குமே கொண்டு போவோம். நிறைய இடத்துக்கு போவோம். ஸோ சில இடத்துல வந்து நிப்பாட்டி இந்த மாதிரி ரெஸ்ட்டு அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு 2 பாட்டுக்கு வந்து கும்மி அடிப்போம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். முளைப்பாரி விட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 6 மணிலாம் ஆகிடும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock வரைக்கும் கூட போயிருந்தோம் நானும் குட்டீஸும். அதுக்கு மேலே வந்து குட்டீஸ் வந்து தூக்கம் தாங்க மாட்டாங்கன்ட்டு நான் பாதி வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம் எல்லாமே நடக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலை, குட்டீஸை வச்சுட்டு போக முடியாதனால. நம்ம குட்டீஸும் பார்த்திங்கன்னா என் கூட நான் போகிற வரைக்குமே இன்ட்ரெஸ்டடாக வந்தாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. அதாவது ஸ்நாக்ஸு, ஜூஸு இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ஆயிடுச்சு. அம்மா நிறைய பேர் கொடுக்குறாங்க, இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து அதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு என் கூடவே வந்தாங்க. ஆறு வந்து குட்டி முளைப்பாரி கொஞ்சம் தூரம் தூக்குனா, சின்ன முளைப்பாரி வந்து கொஞ்சம் தான் போட்டிருந்தனால அடுத்த டைம் ஒரு தடவை இறக்கிட்டு அடுத்து தூக்கும்போது கிடைக்கல அவளுக்கு. ஸோ அதனால் பெரிய முளைப்பாரி நான் தூக்கிட்டு போனேன். கூட 2 பேருமே வந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பொங்கல் வந்து இப்படி தான் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.